சத்தீஸ்கர் ஜெகதல்பூர்ல 210 நக்சலைட்ஸ்கள் சரணடைஞ்சிருக்காங்க. இதற்கு 2 நாட்களுக்கு முன்னாடி பார்த்தோம் அப்படின்னா மகாராஷ்டிராவுடைய சிஎம் தேவேந்திர பட்நாயஸ் அவர்கள் முன்னிலையில அந்த நக்சல் லீடராக இருக்கும் மலோஜுலா வேணுகோபால் இவங்களுடைய தலைமையில 60 நக்சல்ஸ் வந்து சரணடைஞ்சிருந்தாங்க. அண்ட் அதன் பிறகு சத்தீஸ்கர்ல 210 நக்சல்ஸ் வந்து சரணடைஞ்சிருக்காங்க. இதுல முக்கியமாக சரணடைஞ்ச ஒரு நபர் யாருன்னு பார்த்தோம் அப்படின்னா மாவோயிஸ்ட் ஆர்கனைசேஷனுடைய சென்ட்ரல் கமிட்டி மெம்பர் வந்து இதுல இருக்காங்க. அண்ட் இந்த சரணடைஞ்ச எல்லாரையும் ட்ரைபல் கம்யூனிட்டி லீடர்ஸ் வந்து வெல்கம் பண்றாங்க. அவங்களை ஃப்ளவர் கொடுத்து கிரீட் பண்ணி வெல்கம் பண்றாங்க. அண்ட் அதுக்கப்புறமா அங்க இருக்கும் சீனியர் போலீஸா இருக்கட்டும், பாராமிலிட்டரி ஆஃபீஸர்ஸ் அண்ட் இந்த ட்ரைபல் கம்யூனிட்டி லீடர்ஸ் அண்ட் அந்த சரணடைஞ்ச நக்சல் கேடரேட் இவங்க எல்லாருமே சேர்ந்து ஒரு போட்டோ போஸ் வந்து கொடுக்கறாங்க. அண்ட் அதன் பிறகு சத்தீஸ்கருடைய சிஎம் விஷ்ணு தியோ சாய் அவர்களும் டெபுட்டி சிஎம் விஜய் சர்மா இவங்க 2 பேருமே வந்து பிரஸ் கான்ஃபரன்ஸை வந்து அட்ரஸ் பண்றாங்க. அண்ட் அதுக்கப்புறமா இந்த விஷயத்துல முக்கியமாக பார்க்க வேண்டிய ஒரு காரியமாக என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அமித்ஷா அவர்கள் இதுக்கு முன்னாடி இந்த விஷயத்தை வந்து அண்டர்லைன் பண்ணியிருந்தார். அதாவது கவர்மெண்ட் வில் ரிசால்வ் அண்ட் எராடிகேட் நக்சலிசம் ஃப்ரம் இந்தியா. அண்ட் அதுக்கு ஒரு டைம்லைன் என்ன சொன்னாரு அப்படின்னா, வருகிற 2026 மார்ச் 31 we will eradicate and resolve this அப்படின்றத சொல்லியிருந்தாங்க. அண்ட் அதற்கு ஒரு பெரிய அச்சாணி இதாக இருக்கேன்னா நக்சலிசம் அதிகமாக இருக்கும் ரீஜன் தான் வந்து சத்தீஸ்கர், அது வந்து பாஸ்டர் ரீஜன் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம். ஸோ தற்போது அமித்ஷா அவர்கள் என்ன விஷயத்த சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, முக்கியமாக சத்தீஸ்கர்ல 3 இடங்கள் வந்து தற்போது ஃப்ரீ ஃப்ரம் நக்சல் டெரர் அப்படின்றத ஆயிடுச்சு அப்படின்றத அவர் கிளைம் பண்றாரு. அது மட்டும் இல்லாம இன்னொரு விஷயம் என்ன சொல்றாரு அப்படின்னா, இன்னும் சரணடையர்களை நாங்க வெல்கம் பண்ணுவோம், ஆனா சரணடையாம இன்னும் நீங்க கன் ஈல்ட் பண்ணுவீங்க அப்படின்னா யூ ஹேவ் டு ஃபேஸ் த wrath ஆஃப் செக்யூரிட்டி ஆஃபீஸர்ஸ் அப்படின்றத சொல்லியிருக்காரு. அதாவது செக்யூரிட்டி ஆஃபீஸருடைய கோபத்துக்கு நீங்க ஆளாவீர்கள், யூ ஹேவ் டு ஃபேஸ் தஸ் அப்படின்ற ஒரு வார்னிங்கையும் அமித்ஷா அவர்கள் கொடுத்திருக்காரு.